ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனலில் இன்று ஒரு த்ரில்லான அனுபவம் உலக்கை அருவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உலக்கை அருவிக்கு நாங்கள் போன அனுபவத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க முடியும். வீடியோ அப்லோட் பண்ணும்போது தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி உலக்கை அருவி பற்றிய வீடியோ பதிவிடுறதுக்காக நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சரிண்டு உலக்கை அருவிக்கு போகலான்னு சொல்லி முடிவெடுத்து அன்பு அண்ணன் கால்வின் அவர்களுக்கு காரில் எல்லா கன்னியாகுமரி ரிப்போர்ட்டர்ஸ் அனைவரும் சேர்ந்து நாங்கள் உலக்கை அருவிக்கு போக புறப்பட்டோம். அதாவது உலக்கை அருவி கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கே இருக்குன்னா, கன்னியாகுமரியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், அதாவது நாகர்கோவிலிருந்து குலசேகரம் போகக்கூடிய பாதையில் 21 கிலோமீட்டர் தொலைவில் உலக்கை அருவி இருக்குது. அங்கே நீர் அருவி எப்படி வருதுன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை விளையாட்டு அருவி வருது. முழுவதும் அடர்ந்த காடுகளால் ஆன பகுதி. அதனால் இங்கே இந்த பகுதியை யார் விரும்புவாங்கன்னாக்கி அதிகமாக த்ரில்லாட்டு ஒரு என்ஜாய் பண்ண விரும்பக்கூடியவங்க மட்டும் தான் இந்த வனப்பகுதிக்கு அதிகமாக போவாங்க. அங்கே உற்சாகமாக குளிக்கலாம், நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். அதுக்கும் பிறகு முழுவதும் அடர்ந்த காடுகளாக இருக்கிறதுனால அங்கே என்னெல்லாம் இருக்குன்னாக்கி சந்தன மரம், தேக்கு மரம், காட்டு நெல்லி, அப்படி வித்தியாசமான மரங்கள் அடர்ந்த காடுகளாக நெருக்கடிகளாக இருக்கும். ஒத்தடி பாதை தான். நடந்து போகும்போதே முழுக்க ரொம்ப த்ரில்லாக இருக்கும். நாங்கள் உலக்கை அருவியில் போய் எப்படி என்ஜாய் பண்ணோங்கிற வீடியோவை தான் இதில் பதிவு போட்டிருக்கோம். நாங்கள் உலக்கை அருவிக்கு எப்படி போனோம், அங்கே என்னெல்லாம் த்ரில் நடந்துங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் பாருங்கள். நாங்கள் உலக்கை அருவிக்கு போனோமா போகலையா என்கிறது தொடர்ந்து இந்த வீடியோவில் வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழு வீடியோவும் பாருங்கள். நன்றி. சிஎம் இப்படி ஆகிட்டாங்க. இருமல் கட்டி சபரிமலை போகிறோம். இந்த காலம்லாம் இயற்கையாக இருக்கும். தெரியாமல் திரும்பி வந்தோம். சாமியே சரணம். இது ரோடு இருக்கும். இப்போவும் நம்ம வந்த பாதை மாதிரி தான் போவோம். இதுதானே அவங்கள நம்ம மேலே எங்கே இருந்தாலும் பார்த்து பேசணும்.
காமெடி பிடிச்சவங்க மொபைலில் கீழே வச்சுருங்க, மொபைலில் சேஃப்டி பண்ணிடுங்க. மொபைலும் சேஃப்டி இல்லாமல் இருக்குது. மழை வேற வருது. எல்லா மொபைலும் பாதை தெரியாமல் திரும்பி வந்தோம், சாமியே சரணம். பாதை தெரியாமல் திரும்பி வந்தோம், சாமியே சரணம். இது ஒரு ரோடு இருக்கும். இப்போவும் நம்ம வந்த பாதை மாதிரி தான் போகிறோம். இதுதானே அவங்கள நம்ம மேலே எங்கே இருந்தாலும் பார்த்து பேசணும். பரவாயில்ல விடுங்க, நோ ப்ராப்ளம். பரவாயில்ல. வீடியோ 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 விட 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 சமைச்சல் சொல்லுங்க, சமைச்சல் சொல்லுங்க. கன்னியாகுமரியிலிருந்து இந்த செய்தியாளர்கள் அனைவரும் கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர்கள் அனைவரும் வந்து உலக்க அருகில் குளிப்பதற்காக வந்தோம். ஆனால் சரியான வழி தெரியாத காரணத்தால்
நாங்கள் இந்த இடையிலேயே சாப்பிட்டு விட்டு இப்போது குடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக எந்தாவது ஒரு நாள் நாங்கள் உலக அறிவியின் உச்சத்தை அடைந்திருக்கிறோம் என்பதை ஆணித்தரமாக தெரிவித்து வருகிறோம். அதாவது நாங்கள் நண்பர்களோட உலக்கருவிக்கு வந்தோம். இது வந்து எங்களால் வந்து உலக்கருவிக்கு வழியை உச்சியில் கண்டுபிடிக்க முடியல. அதனால வந்து இடைவேளையிலேயே ஒரு நல்ல அழகான லொக்கேஷன். இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னாக்கி அடர்ந்த காடுகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இவ்வளோ அழகான இடங்கள் இருக்கானுங்கிறது வந்து இருந்தாலும் ஊட்டி கொடுக்கற போன வர தெரியாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் லொக்கேஷன் இடங்கள் அழகான இடங்கள் இருக்குது. இந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாரும் வந்து உற்சாகமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு வந்து இப்போ குளிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து உலக்கேள்வி கண்டுபிடிக்கல. இப்போ நாங்கள் அடுத்த முறை எப்படியாவது அதை முயற்சி பண்ணி உலக்கேள்வி நாங்கள் கண்டுபிடிப்போம். இப்போதைக்கு அதுக்கு அந்த வழியை நாங்கள் இப்போ குளிக்க ஆரம்பிச்சோம். நன்றி. சூப்பராக நாங்கள் அனைவரும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பிறந்து வளர்ந்து கடைசியில் பக்கத்தில் இருக்க உலக்க அருவியை நாங்கள் பார்க்க முடியலை. இன்று முயற்சி பண்ணி அங்கே யூடியூப் சேனலில் எப்படியாவது உலக்க அருவியை வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுங்கிறதுக்காக தான் போனோம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் வந்து வழி தவறி போனனால பக்கத்திலே இருக்கக்கூடிய அருவியில் வரக்கூடிய தண்ணியில் பாறையில் இருந்து குளிச்சுக்கிட்டு வெளியில் வந்துட்டோம். அடுத்த முறை, அதாவது அடுத்த சனிக்கிழமை கண்டிப்பாக உலக்கருவிக்கு மீண்டும் வரணும்னு சொல்லி திட்டமிட்டிருக்கோம். கண்டிப்பாக நண்பர்களுக்காக அனைவருக்காகவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் உலக்கருவியாக முழு வீடியோவாக பதிவிடப்படும். முழு நன்றி. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நாங்கள் இப்போ ரிட்டன் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கோம். அண்ணன் கால்வின் அவர்கள் வந்து கொஞ்சம் மன வருத்தத்தில் தான் கடைசி வரைக்கும் உலக்கருவிக்கு போக முடியல கூட மன வருத்தத்தில் தான் போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த முறை பதிவிடப்படும். நன்றி, வணக்கம்.